ஹலோ கைஸ், வெல்கம் டு சோறு கடைசி வரைக்கும். நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா, சப்பாத்திக்கு சைடிஷாக வெங்காயம் தக்காளி வச்சு ஈஸியாக செய்கிற ரெசிபி பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி கடுகு பட்டை போட்டுக்கிறோம். அது கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை ஆனதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கிறோம். வெங்காயம் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வதங்குற அளவுக்கு வதக்கிட்டு இருக்கணும். அதுக்கப்புறம் கருவேப்பிலையும் பச்சை மிளகாய் கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். அதுக்கப்புறம் கரம் மசாலா கொஞ்சம் போட்டுக்கணும். மல்லித்தூள், மஞ்சத்தூள், மிளகாத்தூள் எல்லாம் சேர்ந்து லைட்டாக வதக்கணும். உப்பு லைட்டாக சேர்த்துக்கிறோம். உப்பு சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கிடணும். இதை வதக்கும் போது நல்லா மீடியமாக வச்சுக்கணும். ஃப்ளேம் மீடியமாக வச்சுக்கிட்டு லைட்டாக அதிலே ரோஸ்ட் ஆகிற மாதிரி வதக்கிடணும். எனக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிட்டேன். உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ தேவையோ அதுமாரி போட்டுக்கோங்க உப்பு. இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கணும். நான் தக்காளி போடுறத வீடியோ மறந்துட்டேன் போடுறதுக்கு, நீங்கள் சேர்த்துக்குங்க. சேர்த்ததுக்கப்புறம் நல்லா அதை வதக்கிட்டு லைட்டாக தண்ணி ஊற்றினா போதும், ரொம்பனா வேணாம். லைட்டாக அப்படியே பூண்டும் அதில் லைட்டாக ஸ்லைஸ் பண்ணி போட்டுக்கலாம். அது போட்டால் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு பிடிக்கும், அதனால் போட்டேன். கொஞ்சம் கடைசியாக இருக்கிறது முன்னாடி கொத்தமல்லி போட்டுருணும். டிஷ் இதுதான்.